வளர்கிற குழந்தைங்களுக்கு எலும்பும் பற்களும் நல்லாவே ஸ்ட்ராங் ஆகும். வயது வந்த பெண்களுக்கு இடுப்பெலும்பும் ஸ்ட்ராங் ஆகும். வயதானவங்களுக்கு ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானமும் படிப்படியாக குறையும் இந்த கருப்புளுந்து சாப்பிடும்போது. கருப்புளுந்தில் அதிகமான புரோட்டீன், மினரல்ஸ், விட்டமின்ஸ் இருக்குது. ஃபைபர் கூட போதுமான அளவு இருக்குது. நம்மளுடைய இதயத்துக்கும் எலும்புக்கும் ரொம்ப நல்லது. குறிப்பாக நம்மளுடைய ஸ்கின் நல்லா க்ளோ ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் சிறுநீரகம், பித்தப்பை பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும் அளவாக சாப்பிட்லாம். இந்த கருப்புளுந்தை யூஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி ஒரு யம்மியான ரெசிபி செய்ய போகிறோம். கருப்புளுந்துக்கு பதிலாக தாராளமாக வெள்ளை உளுந்தை யூஸ் பண்ணலாம். உளுந்து யூஸ் பண்ணி ஏற்கனவே நம்ம பண்ணியிருக்கிற ரெசிபிஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது கருப்புளுந்து பாயசம். வெல்கம் டு எவ்ரிடே கிச்சன். இந்த ரெசிபிக்காக ஒரு 1/4 கப் அளவு மட்டுமே உடைச்ச கருப்புளுந்து எடுத்திருக்கேன். கருப்புளுந்து இல்லாதவங்க நார்மல் உளுந்து கூட எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவு கருப்பு உளுந்தை நல்ல வாசனை வர அளவுக்கு லைட்டாக நிறம் மாற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூட 3 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் தூள் சேர்க்குறவங்க ஏலக்காய் சேர்க்க தேவையில்லை. இது இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இது ஓரளவுக்கு ஆறுனதுக்கு அப்புறமா லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு தூசு துருமை நீக்கிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஜாஸ்தி ஊற வைக்க வேணாம், தோல் எல்லாமே நீங்கிடும். ஸோ 1/2 மணி நேரம் ஊற வச்சா கரெக்டாக இருக்கும். உளுந்து ஊற வைக்கும் பொழுதே 1/4 கப் அளவு ஜவ்வரிசியையும் 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். உளுந்து நல்லா ஊறிடுச்சு. ஜாரில் உளுந்து சேர்த்துக்கிட்டு கூடவே நம்ம எடுத்த கப்பில் 1/2 கப் அளவு தேங்காய், 3 ஏலக்காயும் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லாவே லிக்விடாக கரைச்சி வச்சுக்கலாம். இதை நீங்கள் குக் பண்ணும்போது தண்ணி ஊற்றி கரைச்சிங்க அப்படின்னா கெட்டிகள் சேர வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் குக் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதே மாதிரி கரைச்சி வச்சுருங்க. நம்ம ஊற வச்ச சவ்வரிசியை கடாயில் ஆட் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசி 3 அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். லோ டு மீடியம் ஃப்ளேமில் 3 நிமிஷம் வெந்தால் மட்டும் போதும். ஜவ்வரிசி நல்லா வெந்து கிடைக்கும். ஜவ்வரிசியை செக் பண்ணிவிட்டு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த உளுந்து மிக்ஸிங்கை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே திக்காகும். மறுபடியும் உங்களுக்கு தேவைப்படுற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மறுபடியும் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் லோ டு மீடியம் ஃப்ளேமில் இதை பொறுமையாக மிக்ஸ் பண்ணணும். உளுந்தை பொறுத்த வகையில் இதில் தேவையான ஃபைபர், ஆன்டிஆக்சிடென்ட் இருக்குது. உளுந்து நல்லா வெந்தால் மட்டும்தான் நமக்கு எந்த மாதிரியான அஜீரண கோளாறும் வராது. ஸோ இதை நல்லா வேக விடணும். 3 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா வெந்து பாயசம் திக்காக இருக்குது. இப்போது 200 ml கப்பிலேருந்து 1/2 கப் அளவு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்குதா மட்டும் இது கூட 2 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் வெல்லம் சேர்த்திங்கன்னா அதுலேயே கொஞ்சம் உப்புத்தன்மை இருக்கும். அதனால் வெல்லமோ இல்லை சர்க்கரையோ சேர்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் 2 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே அப்லோட் பண்ண உளுந்த கஞ்சி ரெசிபிக்கு இன்ஸ்டாகிராமில் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க வெயிட் போடுமா அப்படின்னு. கண்டிப்பாக நல்ல முறையில் வெயிட் போடும். குறிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த ரெசிபியை நீங்கள் தாராளமாக வாரத்துக்கு ஒரு முறையாக பண்ணி கொடுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் டெய்லியும் கூட உளுந்த கஞ்சி சாப்பிட்லாம். அந்த ரெசிபி எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராமுடைய ஐடியும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. விருப்பப்பட்டவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபைனலாக இதில் கொஞ்சமாக நெய் இல்லை தேங்காய் எண்ணெய் வறுத்த முந்திரி ஆட் பண்ணிட்டு சூடாக பரிமாறுங்க. கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.